பரவாயில்லையே, நீயே தனியாக போய் பேசி கரெக்டாக 4th ஸ்டாண்டர்ட் சோஷியல் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டியே, நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலனாலும் பரவாயில்லடா. இதுக்காகவே அப்பா கிட்ட சொல்லி நீ ஆசைப்பட்ட ரேஞ்சர் சைக்கிள் வாங்கி தரேன்னு எங்கள் அம்மா சொன்னதும் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த சாட்டர்டேவும் சண்டேவும் என் ஃப்ரெண்டு கிட்ட புது சைக்கிள் வரப்போது ஜாலியாக இருந்ததில்ல. மண்டே மார்னிங் வேலையாக என்னை வந்து பாருன்னு பிரின்சிபல் சொன்னதை நான் சுத்தமாக மறந்துட்டேன். மண்டே நேராக கிளாஸுக்குள்ளே போய் என் பெஞ்சில் உட்காந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மூச்சு வாங்க கிளாஸுக்குள்ளே வந்து டுடே ஒன்லி எக்ஸாம் பேப்பர் கெட்டிங்டா, எவ்ரிபடி பீட்டிங் கன்ஃபார்ம்டான்னு பயத்தில் கூட தமிழ் பேசிடக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸாக அவனுக்கு தெரிஞ்ச பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கத்துனான். எனக்கு அப்போ தான் வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவமே ஞாபகம் வருது. ஐயோ, பிரின்சிபல் நம்மளை வந்து பார்க்க சொன்னாரே, நம்ம சுத்தமாக மறந்துட்டோமே. சரி, ஃபஸ்ட் பீரியட் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வேகமாக போயிடலான்னு பின்னங்கால் புடனில் அடிக்கிற அளவுக்கு ஓடி போய் சிம்பு மாதிரி சைட்லேயே ஸ்கிட்டெல்லாம் போட்டு போய் நின்னேன். என் பிரின்சிபல் என்னை பார்த்துட்டு, இதெல்லாம் நல்லா பண்ண தெரியுது, ஆனால் 4th 6th வித்தியாசம் தெரியல. சரி உள்ளவா, உனக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூலோட இன்டர்காம் எடுத்துகிட்டு அவரோட வைஸ் பிரின்சிபல், எங்களுக்கெல்லாம் பெரிய மிஸ், அவங்கள வர சொன்னார். பெரிய மிஸ் உள்ளே வந்ததும், நீ எந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து எக்ஸாம் எழுதுன, உனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தது யார், அவங்க பேர் தெரியுமா, சாரா இல்லை மிஸ்ஸா, கூட்டிகிட்டு போனால் அடையாளம் காம்பியான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்க நான் அப்படியே உறைஞ்சி போய் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொலகாரனை உன்னால் அடையாளம் காமிக்க முடியுமான்னு விசாரிப்பாங்கல்ல, அதே மாதிரி இருந்துச்சு. இன்னும் 2 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தா ட்ரௌசர்லேயே உச்சா போயிருந்திருப்பேன். என் பிரின்சிபல் உடனே, சரி என் கூட வான்னு ஒரு ஃப்ளோரா ஒரு கிளாஸ் ரூமா இந்த டீச்சரான்னு ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் பார்த்து உனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தது யாருன்னு சொல்ல சொன்னார். நானாக மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே வரேன், இன்றைக்கி அந்த மிஸ்ஸு லீவ் போட்டிருக்கணும்னு. ஏன்னா அவங்க ஒரு டெரர் மிஸ்ஸாக இருந்து நாளைக்கு நான் தனியாக சிக்கும்போது வச்சு செஞ்சுருவாங்களான்னு ஒரு பயம்தான். 3rd ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் 2-3 கிளாஸ் தான் மிச்சம். அப்பாடா, உண்மையிலே அன்றைக்கி மிஸ்ஸு லீவ் போலன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளே அடுத்த கிளாஸில் அதே மிஸ்ஸு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அண்ணாவை மூங்கில் குச்சியை வச்சு அடித்து பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த செகண்ட் எப்போ என்னை விட்டுருங்கப்பான்னு கத்தணும் போல இருந்துச்சு. ஏன்னா இவங்க தானே கை காமிச்சு நாளைக்கு இந்த கை இருக்குமாவே தெரியலன்றனால நான் எதுவும் சொல்லாமல் என் பிரின்சிபல் முகத்தை பார்த்தேன். என் கண்ணில் தெரிஞ்ச உயிர் பயத்தை பார்த்து இந்த மிஸ்ஸு தான் அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. மிஸ், என் கூட ஆஃபீஸ் ரூம் வாங்கன்னு சொல்லிட்டு என்னை என் கிளாஸுக்கு போக சொல்லிட்டார். அடுத்த நாளே அந்த மிஸ்ஸை வேலையை விட்டு தூக்குனது, நம்மளால் ஒரு மிஸ்ஸுக்கு வேலை போயிடுச்சேன்னு நான் ஃபீல் பண்ணுது. இதெல்லாம் விட ஹைலைட்டாக என் பிரின்சிபல் நான் 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் எக்ஸாமுக்கு எழுதின ஆன்சர் ஷீட்டை எடுத்துகிட்டு என் கிளாஸ்க்குள்ளே வந்து என்ன பண்ணாருன்றது எல்லாத்தையும் அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோடில் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்களும் என்ன மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை ரீபோஸ்ட் பண்ணி விடுங்க. என்ன இன்னும் ஃபாலோவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.